விவசாயியின் மகன் கிடைச்ச கார்ல ஏறி வரேன், கிடைச்ச கார் பாவம் 8 கோடி ரூபாய் காரு, அது உங்களுடைய இஷ்டம். அது டெல்லிக்கு போனா மட்டும் என்னன்னு தெரியல, எப்பயுமே கார் மாறி போற மாதிரியே இருக்கு. உள்கட்சி விவகாரங்கள்லாம் அவங்க தலையிட மாட்டாங்க அப்படின்னு சொல்றவரு, நீங்க என்ன விவகாரத்துக்காக போனீங்க அப்படின்றத சொல்லவே இல்லை. டீலிமிட்டேஷன்ல ஆரம்பிச்சு டிமானிட்டைசேஷன் வரைக்கும், நீட் பிரச்சனையில ஆரம்பிச்சு மெட்ரோல நமக்கு காசு கொடுக்காத வரைக்கும், அண்மையில கல்வி தொகையை கொடுக்காத வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. எதுக்காகவும் நீங்க போல. இப்ப எதுக்காக போயிட்டு வந்திருக்கீங்கன்னு நீங்க பதில் சொல்லல. அதை பத்தி கேள்வி எழுக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கிட்ட ரொம்ப தரம் தாழ்ந்து நான் ரெஸ்ட் ரூம் போனா கூட உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போகணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ப்ரெஸ் மீட் முழுக்க நீங்க திருப்பி சொன்ன விஷயம் அரைச்சமாவே அரைக்காதீங்க, நீங்களே கெஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னீங்க. சரி, ஆனா எதுக்காக போயிட்டு வந்தீங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையே. நீங்க நம்ம தமிழக முதல்வர் அவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இன்னைக்கும் எந்த இடத்துலையும் உங்களை அவர் பார்த்து மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது உங்களுக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்றத தாண்டி உங்கள் பின்னால் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. மேல இருக்கிறவங்களுக்கு நீங்க சலாம் போடுங்க, வேண்டாம்னு சொல்ல. ஆனா தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம்க்கு நீங்க கொடுக்க வேண்டிய மரியாதையை கண்டிப்பா கொடுக்க